ஒரு ஊரில் மாதவ், கேஷவ், மணிமேகலைன்னு 3 பேர் அவங்க அம்மா, அப்பா, தாத்தாவோட வாழ்ந்துட்டு வர்றாங்க. அப்போ நெய்பர்ஹுட்டில் அவங்களோட விளையாடுறதுக்கு நிறைய குழந்தைங்க இருந்தாங்க. அக்கம் பக்கத்தில் பெரியவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் ஒரு பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க. அந்த பாட்டியை எல்லாருமே தப்பாக தான் பேசுவாங்க. யாரும் அவங்கள மதிக்கிறதே கிடையாது. ஐயோ, அது ஒரு லூசு கிழவி அப்படி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அந்த குழந்தைங்களோட மைண்டில் பக்கத்து வீட்டில் இருக்க பாட்டிக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்குறவங்க, அது ஒரு புரியாத பாட்டி, சும்மா ஏதாவது நொச்சு நொச்சும்பாங்க அப்படின்னு தப்பான ஒரு கருத்தோடு அந்த குழந்தைங்க இருக்காங்க. ஸோ பாட்டி எப்போயாவது ஹெல்ப் கேட்டாலும் அவங்க பண்ணுறதே இல்லை. பாட்டி கிட்டத்தில் வந்தாலே இந்த பசங்க போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. ஐயோ, பாட்டி வர்றாங்க. இந்த மாதிரி டைமில் தான் ஒரு நாள் கார்டனில் விளையாடிட்டு இருக்க அந்த குழந்தைங்கள ஒரு ஸ்னேக் பின்தொடர்ந்து வருது. இது அந்த குழந்தைங்க கவனிக்கவே இல்லை. அப்போ பாட்டி தான் இவங்களை காப்பாற்றுறாங்க. குழந்தைங்க அவங்களோட மிஸ்டேக்ஸை ரியலைஸ் பண்ணிட்டாங்க. என்னதான் ஒருத்தவங்களுக்கு வெளியில் ஒரு ரெப்புடேஷன்லாம் அதை ஃபுல்லாக நம்ம நம்பக்கூடாது. we have to give them the benefit of doubt. அதுவும் இல்லாமல் வயசானவங்கன்னு வரையில் we have to respect them so that we can make use of their wisdom. இதையெல்லாம் அவங்க ரியலைஸ் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க. பாட்டி, எங்களை மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் பாட்டியும் அவங்கள மன்னிச்சு அவங்கள ஏற்றுக்கிறாங்க. இதுக்கப்புறம் they are helping each other. பாட்டி அவங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லித்தர்றாங்க. குழந்தைங்களும் பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க.